கேரளாவில் பாலியல் புகாருக்கு உள்ளான மலையாள நடிகர் முகேஷ் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலக வலியுறுத்தி இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளாகியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் உள்ள அவருடைய இல்லம் முன்பாக தற்பொழுது இளைஞர் காங்கிரஸ் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவர் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தும் அந்த தடுப்புகளை மீறி வீட்டில் செல்வதற்கு முயற்சித்து வகையில் அவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காங்கிரசாரை அப்புறப்படுத்துவதற்கான பணியில் தற்போது கேரளா காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக இன்று காலை முதலே முகேஷ் தொடர்பான முகேஷ் தன்னுடைய வழக்குகளுடன் பல்வேறு கட்ட ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதில் அடுத்த கட்டமாக எதிர்கொண்ட நகர்வுகளை இந்த விவகாரத்தில் குறிப்பாக தனக்கு எதிரான அந்த எஃப்ஐஆர் மற்றும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடத்தி வருகிறார். அந்த நிலையில் தான் தற்பொழுது இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அவருடைய இல்லம் முன்பாக பதவியை ராஜினாமா செய்ய கோரி தற்பொழுது திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அரசு பல்வேறு குழுக்கள்ல இடம்பெற்றிருந்த முகேஷ் அந்த குழுக்களில் இருந்து விலகினார். தற்போது அவர் பதவி விலகணும் அப்படின்னு இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்துறாங்க. அவர் தரப்பிலிருந்து இது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் இதுவரை அளிக்கப்பட்டிருக்கா? இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கையோ முகேஷ் தரப்பிலிருந்து தற்பொழுது வரையிலும் முன்னதாக அம்மா அமைப்பினுடைய சங்கம் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த தற்பொழுது வரையிலும் இந்த சட்ட ரீதியிலான தனக்கு உள்ள அந்த ஒரு ஆய்வுகள் மற்றும் அனைத்து அம்சங்களையும் பார்த்த பின்னர் தான் இதுக்கு இந்த விவகாரம் குறித்து தான் பேசுவேன் என்ற ஒரு முடிவிற்கு அவர் வந்துள்ளதாகவும் அதன் பிறகு இன்றைய இந்த பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு மிக முக்கியமாக அவருடைய வழக்கறிஞர்கள் எது போன்ற அறிவுறுத்தலை அவருக்கு வழங்கினார். அதன் பிறகுதான் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது முகேஷ் தரப்பிலிருந்து வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலை வருகிறது. அதே சமயம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முகேஷுடன் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்வி எழுப்பியுள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. முதற்கட்டமாக இந்த ஒரு சட்ட ரீதியிலான இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு என்ன விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.